பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிகள் என்னுடைய அன்பான படிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவருக்குமே என்னுடைய எளிய புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். காரணம் என்னன்னா, மாதங்களில் தமிழ் மாதத்தின் சிறப்பை சொல்லிக்கிட்டே போகலாங்க. அந்த வகையில் மாதங்களில் 10வது மாதம் இந்த தை மாதம். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பதைப் போல அந்த வழி என்பது குடும்பத்தில் மட்டுமல்ல, வாழ்க்கையில் மட்டுமல்ல, தொழிலில் மட்டுமல்ல, ஒரு நம்பிக்கை தருகிற வார்த்தை இல்லை. தை மாதம் 12 ராசி 27 நட்சத்திரத்துக்கும் குறிப்பாக கும்பராசி, கும்பத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் 3 4 பாதம், சதயம், புரட்டாதி 1 2 3 நல்ல வாழ்வு அமைய வேண்டும் என்று, நல்ல வழி பிறக்க வேண்டும் என்று, நிம்மதியான வாழ்விடம் என்று எல்லாமலை என் தாய் பிரத்திங்கரா விஷ்ணுமாயை தியானிக்கிறேன். அந்த வகையில் பார்க்கும் பொழுது கும்பராசி, கும்பத்திற்கு இந்த தை மாதம், அதாவது சூரியனை பொறுத்த வரைக்கும் பித்ருகாரகன் ஆத்மகாரகன் என்றாலும் கூட அந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சனியினுடைய இடமாக இருந்தாலும் கூட அங்கு நுழைகின்ற அந்த சூரியன் தருகின்ற பலாபலன்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை கும்பராசிக்கு இப்போ நம்ம பார்க்கலாம். கும்பராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே, இந்த மாதம் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதம் என்று நான் ஆரம்பத்திலேயே சொல்லிவிடுகின்றேன். காரணம் என்னன்னா, கும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனி, ஒரு சனியிலே பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய அந்த பாதிப்புகள், அவர் தருகின்ற விளைவுகளில் ஜென்ம சனி கடுமையான பாதிப்பை உடல் ரீதியாக மன ரீதியாக தந்தாலும் கூட கவலைப்பட வேண்டாம். இந்த தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் ராசிக்கு 12ஆம் இடத்துல அவர் விரய ஸ்தானத்தில் பயணம் செய்கின்றார். அதுதான் இந்த சூரியன் மகரத்தில் நுழைகின்ற இந்த தை மாதம். இந்த மகர மாதத்தில் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சூரியன் ராசிக்கு 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் பயணம் செய்கின்றார். அதுதான் ஆரம்பம். அப்படி இருக்கும் பொழுது எப்படி இருக்க வேண்டும் என்பதைத்தான் சோழி பிரசனம் இப்போ சொல்ல போகுது. இன்னும் சொல்லப்போனால் தேவகுரு கைவிட்டாலும் கூட அசுரகுருவாகிய சுக்கிரன் சாதகமாக இருப்பதனால எதிர்பார்த்த இடத்திலிருந்து பொருளாதார ரீதியாக நல்ல உதவிகள் கிட்டும். எதிர்பாராத விதத்தில் நல்ல ஒரு அரசு ஆன்மீகம் சார்ந்த சலுகைகள் கிடைக்கும். குறிப்பாக கணவன் மனைவிக்குள்ள நிலவி வந்த கசப்பு, கருத்து வேறுபாடு உணர்வுகள் எல்லாம் படிப்படியாக மறைய தொடங்கும். புது வீடு, வண்டி வாகன வசதி வாய்ப்புகள் எல்லாம் பெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை செவ்வாய் அமைத்து தருவார். குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த கிரகம் சிறப்பாக இருக்கணுங்க. ஏன் அனுபவம், மற்ற கிரகங்கள்லாம் விலைக்கேற்ற விளைவு தந்தாலும் கூட புதன் சாதகமாக இருப்பதால் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும். ஒரு திருமணம் சார்ந்த அல்லது ஒரு தொழில் சார்ந்த ஒரு வெளிநாடு சார்ந்த நல்ல செய்திகள் மனதை குளிர்விப்பதோடு ஒரு நம்பிக்கையை தரும். இதுவரை போட்டு செய்து வந்த தொழிலில் போட்டி பொறாமை குறைந்து நிம்மதி தருகின்ற ஒரு சூழ்நிலை அமையும். அது மட்டும் கிடையாதுங்க. 14ஆம் தேதி முதல்ல சூரியனை பொறுத்தவரை 12இல் மறைவதனால கொஞ்சம் சிரமம் இருக்கும். நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை நிமையும், எதிர்பார்த்தான பயணங்கள் அமையும். இருந்தாலும் கூட செவ்வாய் துணை இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருந்திருப்பீர்கள். ஆனால் அற்புதமான ஒரு மாற்றத்தை, நல்ல முன்னேற்றத்தை பெறுவீர்கள். சிலருக்கு எதிர்பாராத அரசு துறையில் வேலை கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பமும், சிலருக்கு அரசு சார்ந்த விஷயத்தில் நல்ல ஆதாயங்கள் பெறக்கூடிய விஷயமும் ஏற்படும். அதே நேரத்தில் வாங்கிய கடனை அடைப்பதற்கும் அதிக கடன் வாங்காமல் இருப்பதற்கான ஒரு நல்ல சூழ்நிலை அமையும். குறிப்பாக சொல்ல போனால் சனி உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கின்றார். அது மட்டும் கிடையாது, விரய சனியின் ஆதிக்கத்தில் இருந்து ஜென்ம சனியினுடைய ஆதிக்கம். இப்போ ஜென்ம சனியாக இருப்பதனால உடலில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இரவு நேர பயணங்களையோ தவிர்த்து விடுவது நல்லது. அறிவும் இல்லாத மனிதர்களோடு உணவு சாப்பிட்றதையும் சரி, அகால நேரத்தில் உணவு அருந்துவதையும் குறைத்து கொள்ளுங்கள். குறிப்பிட்ட தூரம் நீங்கள் பயணம் செய்யும் பொழுது மிக கவனமாக இருங்க. ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். என்னுடைய அனுபவத்தில் இந்த ஜென்ம சனி உடல் ரீதியாக பாதித்து அதைத்தான் விரைய செலவாக்குமே ஒழிய வேற விரைய செலவு வராது. அந்த விரைய செலவு உங்களுக்கு வரலாம், உங்கள் பெற்றோருக்கு வரலாம், பிள்ளைகளுக்கு வரலாம். அதனால் உங்கள் உடம்புல மட்டுமல்ல, பெற்றோர் உடல்நிலை, பிள்ளைகள் உடல்நிலை கொஞ்சம் கவனமாக இருங்க. பிள்ளைகளுடைய திருமண வாழ்வு எடுக்கும் பொழுது
ஒரு தடவைக்கு ஒரு தடவை யோசித்து முடிவெடுங்கள். அவசரப்பட்டு வார்த்தைகளை விடுவதோ, ஆத்திரத்தை வெளிப்படுத்துவதோ, சூழ்நிலையை அறியாமல் பேசுவதோ கடுமையான பாதிப்புகளை இந்த காலத்தில் தந்துவிடும். அதே நேரத்தில் ஆதாயத்திற்காக தேவையில்லாமல் அறிமுகம் இல்லாத மனிதர்களோடு முதலீடு செய்வதோ, கூட்டு தொழில் செய்யும் பொழுது அதிக முதலீடு செய்வதோ கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்யுங்க. குறிப்பாக சொல்ல போனால் ஜென்ம சனியின் பிடியில் இருந்தாலும் பாதிப்புகள் சுற்று குறைவாகவே இருக்கும். காரணம் ஒன்றே ஒன்று தான், இந்த சூரிய பகவான் இந்த ராசி மகரத்தில் நுழைவதனால என்னை பொறுத்தவரை கராரானவர், கண்டிப்பானவர். தந்தையாக இருந்தாலும் கூட அவருடைய நலமும் எதிர்பார்ப்பும் பிள்ளையின் நலன் தானே. அந்த வகையில் சனி பகவானுக்கும் சூரியனுக்கும் ஆகாது என்று பொதுவாக சொன்னாலும் கூட அப்படி இல்லைங்க. என்னை பொறுத்தவரை சில பாதிப்புகள் உண்டுதான், இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் இந்த தை மாதம் சூரியனால சனி பகவானுடைய அந்த பாதிப்பிலிருந்து படிப்படியாக குறைந்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம். இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். இந்த சனி பகவானுடைய பாதிப்பிலிருந்து குறைய வேண்டுமானால் நீங்கள் சென்று நிற்க வேண்டிய இடம் ஒரே இடம்தான். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் கடுமையான அந்த விரய செலவு ஒரு மனிதனுக்கு வரவே கூடாதுங்க. விரய செலவு 2 விதம். இருப்பதை செலவழிப்பது தேவையில்லாமல், இல்லது கடன் வாங்கி செலவு செய்வது, அந்த கடனே நாம் வாழ்வை அழித்து விடுவது. கொஞ்சம் கவனமாக இருப்பீர்களானால் அற்புதமான ஒரு மாற்றம், நல்ல முன்னேற்றம் பெறுவதோடு நல்ல ஏற்றம் பெறக்கூடிய இதை மட்டும்தாங்க. விரைய செலவை சுப செலவாக மாற்றுவது எப்படி? என்னை பொறுத்தவரை கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் 4 சனி, அந்த 4 சனியில் ஒரு 2 சனி திருத்தணிக்கு அருகே உள்ள பாத சனீஸ்வரர் ஆலயம் சென்று அந்த சனீஸ்வர பகவானுக்கு உங்கள் கையினால் அங்கே கிடைக்கின்ற நல்லெண்ணெயை கொண்டு அபிஷேகம் பண்ணி திலதீபம் ஏற்றி வழிபாடு செய்வீர்களானால் கும்பராசிக்கு சிறப்பு. இன்னொரு ரகசியம், கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய இழப்புகளை சந்தித்து விட்டீர்கள், நிறைய ஏமாற்றங்களை சந்தித்து விட்டீர்கள், குடும்பத்தில் நிம்மதியில்லாத சூழ்நிலையை சந்தித்து விட்டீர்கள். இதற்கெல்லாம் ஒரு மாற்றம் தரக்கூடிய ஒரு மாதம் இந்த மகர மாதம். அது என்ன மாற்றம்னா எனக்கு மனதில் தோணுதுங்க. எப்போவுமே கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் கொஞ்சம் பலகீனமாக தான் இருக்குது. நான் தெய்வத்தை வணங்குறேன், கடவுளை வணங்குறேன், ஆலயம் கட்டுறேன், குளத்துறேன், அதெல்லாம் வேற. அந்த இறைவனுக்கு அந்த பூமியில் நம்ம வருவதற்கு யாரு கர்த்தா? முன்னோர்கள் தானே. அந்த முன்னோர்கள் ஏதாவது சங்கடங்களோ சாபங்களோ பித்ரு சாபமோ இருக்குமானால் உடனே சொல்லிடுவீங்க, நான் ஒவ்வொரு அமாவாசைக்கும் பித்ரு தானம் பண்ணுறேன், தை அமாவாசை, ஆடி அமாவாசை, மகர, அதெல்லாம் வேறங்க. அது நம் கடமை. ஆனாலும் நீங்கள் கும்பராசிக்காரர்களே, என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், நீங்கள் நல்லா இருக்கணும், சிறப்பாக இருக்கணும். கும்பராசியில் இருக்கக்கூடிய ஆண் பெண் இருபாலருமே உயர்ந்திருக்கணும், கண்ணீர் சிந்தாமல் இருக்கணும், பிரச்சனை இல்லாமல் இருக்கணும். அதை இப்போ சொல்லணும், அது என் கடமை. அதாவது உங்கள் நலன் பொருட்டு உங்கள் உறவு சொல்லலை, எங்கோ ஒரு மூலையிலிருந்து நான் கதறுகிறேன். காரணம் என்னன்னா, கும்பராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே, ஒரு அருமையான ஒரு காலகட்டம். நீங்கள் பாதசனீஸ்வரர் வழிபடுவது சிறப்பு என்றாலும் கூட இந்த மாதம் முழுவதும் நீங்கள் விடிய காலையில் கதிரவன் வருவதற்கு முன் காத்திருந்து சூரிய வழிபாடு செய்யணும். சூரிய வழிபாடு மட்டுமே கும்பராசியை காலம் கடந்தும் காக்கக்கூடியது. அதாவது மனோகாரகன் மட்டுமல்ல, பித்ருகாரகன், பித்ருக்களுடைய ஆசையும் அவர்கள் மூலமாக கிடைத்த பூர்வ புண்ணியத்தையும் தக்க வைத்து கொண்டால் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி வரும். பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள், பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்வு வரும், நிம்மதி வரும். ஆக இந்த மாதம் முழுவதுமே விடிய காலையில் எழுந்திரிச்சு கைகால் முகம் அடுப்பி சூரியனை வழிபாடு செய்ய வேண்டும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நமக்கெல்லாம் தெரியும், ராமாயணம் கதையாக இருந்தாலும் காவியமாக இருந்தாலும் கூட மாமன்னன் மும்மூர்த்திகளில் ஒருவன் மகாவிஷ்ணு. அவர் ராமாவதாரம் எடுத்த பொழுது தன் மனைவியை பிரிந்து மனைவியை மீட்பதற்காக போர்க்களத்தில் நின்ற பொழுது பகைவனை எவ்வாறு வெல்வது என்று கலங்கி நின்ற பொழுது அகத்தியமா மகரிஷி குருவினால ஆதித்ய கிருதயம் சொல்லப்பட்டு சூரிய வழிபாடு செய்ய வேண்டிய முறையை கற்றுக் கொடுத்தார். வென்றான், மனைவியை மீட்டான். அந்த நிலை தான் உங்கள் வாழ்க்கையில். நீங்கள் எதை இழந்தாலும் திரும்ப பெறுவதற்கு, வெற்றியை நோக்கி நகர்வதற்கு நீங்கள் விடிய கிளம்புற சூரிய வழிபாடு செய்து வாருங்கள். உங்கள் இந்த தை மாதத்தில் தொடங்குங்க. உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன் சொல்கிறேன்னா, சூரியன் ராசிக்கு 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் பயணம் செய்வதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய அதாவது எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் எவ்வளவுதான் இருந்தாலும் ஒரு சிவ வழிபாடு பண்ணுங்க, ஒரு புண்ணிய ஸ்தலங்கள் செய்யுங்க, தர்மம் பண்ணுங்க, குருவுக்கு உதவி செய்யுங்கள். அவ்வாறு செய்வீர்களானால் கும்பராசி அற்புதமான ஒரு மாதம் இந்த மாதம்.